கோடைக்கால பாதுகாப்பு. புவி வெப்பமயமாவதால் உலகம் முழுவதுமே அதன் தாக்கம் அதிக தீவிரமாக இருக்கும் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்திருக்கிறது. நமது நாட்டின் திட்டக்குழுவும் வானிலை மையமும் அது சம்பந்தமாக விரிவான எச்சரிக்கை அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது. உதாரணமாக 1998ஆம் வருடம் முதல் 2017ஆம் ஆண்டு வரை 1,66,000 மக்கள் கோடை வெயிலால் மரணித்திருக்கிறார்கள். ஆகையால் நாம் நமது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். தனிநபர், குடும்பம், சமூகம், அரசாங்கம் அவரவர் அக்கறை காட்டி கவனம் செலுத்தி கவனத்துடன் பாதுகாப்பு உணர்வுடனும் நடவடிக்கை எடுத்து வருவது அவசியமாகும். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அந்த சமயத்தில் வெளியில் சென்று வருவதை தவிர்க்கவும். மூத்த குடிமக்களாகிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வேண்டுகோள். நமது வாழ்வின் முறைப்படி வயதானவர்கள், கர்ப்பிணிகள், சிறுவர்கள், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகும். சன்ஹீட் ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு உண்டு. தவிர்க்க முடியாத காரணங்களால் வெளியில் செல்ல வேண்டி இருந்தால் பாட்டில் தண்ணீர், தேவையான மாத்திரை, வெள்ளை நிற தொப்பி அல்லது வெள்ளை நிற கொடை, கூலிங் கிளாஸ், காலணி கட்டாயம் பயன்படுத்தவும். வெப்பமயமாதல் இரவிலும் அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. மகளிர் சமையல் செய்வதை காலை 9 மணிக்குள் சமையல் வேலையை முடித்து கொள்வது நல்லது. பெங்களூரில் 10 லட்சம் பேர் வீடுகளில் குடிநீர் இணைப்பை துண்டிக்க அரசு தயாராகி வருகிறது. அங்கு குளிப்பதை தடை செய்யப்பட்டுள்ளது. அருகில் உள்ள அனைத்து அணைகளிலும் நிலத்தடி நீர் வேகமாக குறைந்து வருகிறது. இது போன்ற சோகநிலை நம்மை தாக்காமல் இருக்க நீரை சேமிப்போம், காப்போம். அடுத்த இளைய தலைமுறைக்கு தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்வோம். இயற்கை மண்ணில் விளையும் எல்லா மூலிகை உணவுகளும் நல்லதை தான் செய்யும். சில உணவு ஜீரணமாகும், சில உணவு நீண்ட நேரம் செரிமானமாகவில்லை என்றால் செரிமான கோளாறு உண்டாக்கும். வெயிலில் வெளியே சென்று வந்தவுடன் குளிர்ந்த நீர், குளிர்பானம் அருந்துவதை தவிருங்கள். அருந்துவதால் உடல் பதவத்திலும் பாதிக்கப்படும். செரிக்காத உணவையும் அலர்ஜி உண்டாக்கும் உணவையும் உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருக்கலாம். தாகம் அதிகமாக இருந்தால் 1 கிளாஸ் தண்ணீரில் 2 சொட்டு எலுமிச்சை சேர்ந்து அருந்தி வரலாம். தண்ணீரில் 2 துண்டு நெல்லிக்காய், புதினா போட்டு அந்த தண்ணீரை அருந்தி வரலாம். மோரில் உப்பு, பெருங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி சேர்த்து அருந்தி வரலாம். நீராகாரம், இளநீர் அருந்தி வரலாம். மலச்சிக்கல் ஏற்பட்டால் சிறிது வெந்தயத்துடன் தண்ணீர் அருந்தி வரலாம். சிறிய வெங்காயம் துவையல் அரைத்து சாப்பிட்டு வரலாம். பாசிப்பயிறு கஞ்சி வைத்து சாப்பிட்டு வரலாம். கற்றாழை ஜெல் சுத்தம் செய்து மோர் கலந்து அருந்தி வரலாம். புடலை, பூசணி, தர்பீஸ், வெள்ளரிக்காய் போன்ற பருவ காலத்தில் விளையும் நீர்ச்சத்து, எதிர்ப்பு சக்தி நிறைந்த காய்கறி, கீரை வகைகள் சாப்பிட்டு வரலாம். பாதாம் பிசின் ஊற வைத்து அதில் வெந்தயம், மோர், நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு வரலாம். கம்பங்கூழ் அருந்தி வரலாம். கருணைக்கிழங்கு சாப்பிட்டு வரலாம். இந்த செய்தியை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த தகவல் உங்கள் தொடர்பில் இருக்கும் உறவினர், நண்பர்களுக்கும் நலமுடன் இருக்க அவர்களும் பகிர்ந்து கொள்ளவும். மறுபடியும் இது போன்ற நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது தங்கள் அனைவரின் நலனில் அக்கறையுடன் டாக்டர் எஸ். திருநாவுக்கரசு, MD, AIRRF செக்ரட்டரி. வணக்கம்.